போன வீடியோவில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா பேதுருவின் புத்தகம் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. அப்ப இந்த வசனத்தை வச்சு பெரும்பான்மையான ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சரீர சுகத்தை ரொம்ப மிகைப்படுத்தி தழும்புகளால் சுகமாகிறோம் என்றெல்லாம் பேசுவாங்க. நான் அதிலேயே சொல்லியிருப்பேன், அப்படி ஜெபிக்கிறது தப்பு இல்லை, இருந்தாலும் அதனுடைய மெய்யான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, பலர் இந்த வசனத்தை நேரடியாக அவருடைய தழும்புகளிலிருந்து என்னுடைய சரீர வியாதியைத்தான் குணமாக்கினீர் என்று எடுப்பதால சில நேரங்களில் சிலருடைய வியாதிகள் இங்கே சுகமாகிறது இல்லை. பலர் பெரிய பெரிய ஊழியக்காரங்க அப்படின்னு அறிமுகமாக இருக்கிறவங்க கூட வியாதினால மறிக்கிறாங்க. நாம் பெரிதளவாக போற்றுகிற அநேக மிஷனரிகளும் கூட வியாதியின் பிடியிலே மறிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவர் கூட பெரிய ஒரு மிஷனரி, அவரும் வியாதியில தான் மறிச்சதாக பார்க்கிறோம். வில்லியம் கேரியினுடைய பிள்ளைகள் வியாதியில மறிச்சதாக தான் பார்க்கிறோம். ஏன் இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வியாதியில மறிக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது, அப்ப இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படிங்கிற வசனம் அப்ப எதை குறிக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா விளக்கியிருப்பேன். அதாவது நம்முடைய உள்ளான மனுஷனை சுகமாக்கினார். நம்முடைய உள்ளான மனிதன் பாவத்தில செத்து போயிருந்தான், அக்கிரமத்துக்குள்ள அவன் கிடந்தான், அப்ப நோய் கொண்டவனா இருந்தான், தழும்புள்ளவனா இருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த தழும்புகளால நம்ம எப்படியெல்லாம் சுகமாக்கினார், நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை எப்படி சுகமாக்கினாருங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கியிருப்பேன். இது சரீர சுகத்தை குறிப்பிடக்கூடிய வசனம் இல்லை என்பதை தெளிவாக நான் விளக்கியிருப்பேன். ஒரு சிலர் வேத வசன ஆதாரமே இல்லாம ஒரு மாதிரியான சில கமெண்ட்டுகள் எல்லாம் போட்டாங்க. திட்டி தீக்கிற மாதிரி சில கமெண்ட்டுகளை போட்டாங்க. இதான் சிலருடைய வேலை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து போதிச்ச போதே அவங்களுக்கு அந்த சத்தியம் விளங்கல. உடனே இயேசு கிறிஸ்துவே புறந்தள்ளிட்டு போன சில கூட்டங்கள்லாம் இருக்குது. இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை குறித்து புரியாம பரியாசம் பண்ணினாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்குன்னு சொன்னோடனே யூதர்களுக்கு உடனே நேரடியா புரிஞ்சுக்கிட்டு இவனுடைய மாம்சத்தை எப்படி பித்து கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசின விஷயத்தையெல்லாம் நம்முடைய வேதாகமத்துல பதிவு செய்யுது. அது மாதிரி எந்த ஒரு வேத வசன அடிப்படையே இல்லாம சில சத்தியங்களை விளக்கும் போது குறை கூறுவது அந்த சரியான நிகழ்வு இல்லை. இருந்தாலும் ஒரு சகோதரன் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாரு. நான் அந்த சகோதரனை பாராட்டுறேன். இந்த மாதிரி யாரு போதிச்சாலும் கண்டிப்பா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும். எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதால உண்மையை புரிந்து கொள்ளும்படியாவது நீங்க கேள்வி கேட்கணும். இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். என்கிட்ட கேள்வியை கேளுங்க, நிறைவாய் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்ப வேதாகமத்தின் அடிப்படையில யாராவது ஒருவர் ஒரு சத்தியத்தை விளக்கும் போது அது கொஞ்சம் கருகலாக தோன்றும் போது அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளும்படி நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில கேள்வி கேட்க என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அப்படி ஒரு சூப்பரா ஒரு கேள்வி கேட்டுக்காரு. அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை இவர் கோடிட்டு காட்டி விளக்கியிருக்கிறார். அதை வாசிக்கிறேன் பாருங்க. அஸ்தமன போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். 8ஆம் அதிகாரத்தில் அதே கீழே 17ஆம் வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய சரீர சுகத்தையும் பிணிகளையும் நீக்கினார். அதை மத்தேயு கோடிட்டு காட்டி ஏசாயா புத்தகத்தினுடைய அந்த கல்வாரி பாடுகள் வழியாக நோய்களை சுகமாக்கினார் என்று சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப இந்த சகோதரனுக்கு வந்த கேள்வி, இங்க சரீர சுகத்தையும் குறிக்கிறது தானே அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல கேள்விதான். ஆனாலும் நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப ஆழமா நாம பிலீவ் பண்ற, நாம சாதிக்க நினைக்கிற அந்த வசனம் சரியா அப்படிங்கிறத ஆழ்ந்து நம்ம தியானிக்க மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றோ பிணிகளை அவர் சுமந்தார் என்றோ இல்லை. நல்லா கவனிங்க. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு ஏசாயா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல மக்களுடைய நோய்களை இயேசு சுமந்தாரா, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கலாம் இல்லை. அற்புதத்தை செய்கிறார். அப்படிதான் நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறாரே ஒழிய அங்க நோய்களை சுமந்து கொண்டார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படியாக இல்லை. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலுவையில தான் நம்முடைய எல்லா சாபரோகங்களும் தீர்க்கப்பட்டது. நம்முடைய நோய்களை சுமந்தார், அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். இது எல்லாம் ஏசாயா சொல்லுகிறது என்னன்னா, கல்வாரியை மையப்படுத்தி தான் அவர் இடத்துல தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. 53வது சங்கீதம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா கல்வாரியை மையப்படுத்தின விஷயம். அடிக்கப்படும் ஆட்டை போல் அவர் கொண்டு போகப்பட்டார்.
அப்படின்லாம் அவருடைய கல்வாரி பாடுகளை வச்சுதான் ஏசாயா எழுதுறத பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்குமே தெரியும், கல்வாரி சிலுவையில தான், அந்த பலியிலும் மூலியமாகத்தான் நாம் குணமாக்கப்படுகிறோம். நம்முடைய பாவம் கழுவப்பட்டுச்சு, நம்முடைய அக்கிரமம் நீக்கப்பட்டுச்சு, நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னா கல்வாரி தான். அப்ப கல்வாரிக்கு போகறதுக்கு முன்னாலேயே இயேசு சாதாரணமாக ஒரு அற்புதத்தை செய்கிற விஷயத்தை கொண்டு போய் ஏசாயா புத்தகத்தோடு மத்தேயு இணைக்க காரணம் என்ன? அந்த கேள்விய தான் நீங்க கேட்டு பதில் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, தழும்புகளினால் சுகமானோம் என்ற வார்த்தையை கொண்டு போய் இணைப்பது அது சரியான அறிவு சார்ந்த விஷயம் இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தழும்பு படவே இல்ல அந்த இடத்துல. அவர் கல்வாரிக்கு போகவே இல்ல. அடிக்கப்படவே இல்ல. அவருடைய முதுகு உலக்கப்பட்ட நிலம் போல மாறவே இல்ல. அப்ப வெறுமனே அற்புதங்களை செய்கிறார். அத கொண்டு போய் கல்வாரி காட்சியோடு மத்தேயு இணைக்க காரணம் என்ன? அதத்தான் நம்ம சிந்திக்கணுமே ஒழிய, தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தை இதோடு கொண்டு போய் இணைக்கக் கூடாது. 2வது இடத்துல மத்தேயு அவருடைய தழும்புகளால் சுகமானோம்ங்கிற வார்த்தைய இங்க சேர்க்கல. அப்ப மத்தேயுனுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறத தான் இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தெளிவான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால், மத்தேயு இந்த புத்தகத்தை யாருக்காக எழுதுறார்? படிச்சவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் நம்மிடத்திலே 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4ம். 4ம் வெவ்வேறு மக்கள் கொண்டவர்களுக்காக எழுதப்பட்டது. அதுல பிரதானமா மத்தேயு புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்களைச் சுற்றிய யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை புரிய வைக்கும்படியாகவே அவர் நெறைய வார்த்தைகள் எழுதுறார். நெறைய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை கோடிட்டு காண்பித்து அவர் இணைச்சு அவங்களுக்கு புரியும்படி வைக்கிறார். அப்ப ஏன் இந்த இடத்துல அந்த வசனத்த மத்தேயு இணைக்கிறார்ன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிற மக்கள். எப்ப பார்த்தாலும் அடையாளம், அடையாளம். இயேசுநாதர்ட்டயே போய் அடையாளம் கேட்பாங்க அவங்க. அதனால இயேசுநாதர் அவங்கள கடிந்து கொண்ட நிகழ்வையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப அவர்களுடைய அந்த அடையாளத்தை கேட்கிற அந்த சிந்தனையையே வைத்துக்கொண்டு, பழைய ஏற்பாட்டில இருக்கிற விஷயங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தை, இயேசுவே தேவன், இயேசு தான் அந்த மேசியா, இயேசு தான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிக்கும்படியாக, அவர்களுடைய அந்த அடையாளத்தின் மூலியமாக வெளிப்படுத்துகிறாரே ஒழிய மத்தேயு இந்த இடத்துல, தழும்புகளால் குணமானோம்ங்கிற வசனத்தை இந்த இடத்துல மத்தேயு ஆட் பண்ணவே இல்ல. எல்லாம் எங்க நடக்குது? நாம் சுகமாகுற விஷயம், நம்முடைய பாவங்கள், ரோகங்கள் போகிற விஷயம் எல்லாம் கல்வாரி பலியில தான் வருதே ஒழிய, பலியே இங்க ஆகலையே. இயேசு கிறிஸ்து பலியே ஆகாம இந்த வசனத்தை கோடிட்டு காட்டினால என்ன அர்த்தம்னா, இது யூதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். யூதர்கள் அடையாளத்தை தேடுவாங்க. அதனால அங்க பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை அடையாளப்படுத்தி யூதர்களுக்கு மத்தேயு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இதுதான் இதனுடைய சரியான விளக்கம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயுவ தவிர இந்த குறிப்பிட்ட வசனத்த வேற யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. மார்க்குவோ, லூக்காவோ, யோவானோ இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்கன்னா, இவருடைய நோக்கம் வேறு. மத்தேயு இந்த புத்தகத்திலே இந்த வசனத்தை, அதாவது ஏசாயா 53ஆம் வசனத்தை கோடிட்டு யூதர்களுக்கு காண்பிப்பதனுடைய நோக்கம் என்னங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படி, அவர்களுடைய பாணியிலேயே போய் என்ன செய்றாரு? அவர் புரிய வைக்கிறார். அப்படித்தான் நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு புத்தகத்துல அந்த 14 சந்ததிகளை குறித்து சொல்லப்பட்ட விஷயமும் அதுக்காண்டி தான். அது யூதர்களுடைய ஒரு அடையாளமா இருக்கிறபடினால் அதை வச்சு பேசுற விஷயத்த பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள்ல இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பப்ப அநேகர் கொல்லப்பட்டாங்க குழந்தைகள்லாம். அத கூட ராமாவிலே ஒரு பெரிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ இஸ்ரவேல் மக்கள் அங்க நடந்த ஒரு விஷயத்த அவங்க பாதிக்கப்பட்டு, அவங்க அழிக்கப்படும்போது கூக்குரலிட்ட விஷயத்த இங்க இயேசு கிறிஸ்து ஒப்பனையா கோடிட்டு காட்டுவார். சம்பந்தம் இல்லாதது போல தான் இருக்கும். ஆனா ஏன் அவர் சம்பந்தப்படுத்துகிறார் என்றால், யூதர்களுக்கு புரிய வைக்கும்படி அதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். இது யூதர்களுடைய மொழிக்கு அவங்களுக்கு புரியும். இத தாண்டி நீங்க வேறு விதமாக சிந்திக்க தேவையில்ல. கல்வாரி சிலுவையில தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் தொலைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பாவங்கள், சாபங்கள் எல்லாம் தொலைக்கப்பட்டுச்சுன்னு எத குறிக்குதுன்னா, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிற நோயையும், உள்ளான மனிதனுடைய பலவீனத்தையும், உள்ளான மனிதனுடைய அக்கிரமத்தையும், பாவத்தையும் தான் அங்கே தொலைக்கப்பட்டுச்சே ஒழிய, சரீர சுகத்தை குறித்து வேதம் எங்குமே சொல்லல. சில வேளைகளிலே தேவன் சுகப்படுத்தலாம். அற்புதமாக நம்மை பலப்படுத்தலாம். சில வேளைகளில் இந்த வியாதியிலேயே நம்ம எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்துக்கு போகலாம். இப்படி ரத்த சாட்சியாக நாம் மரிக்கலாம். இப்படி இந்த உலகத்துல இப்படிதான் தேவன் வச்சிருக்கிறாரே ஒழிய, எல்லாரும் அவருடைய தழும்புகளால் சுகமானோம்னா இங்க ஒருத்தரும் சாக மாட்டோம். சரிங்களா? ஆனா சரீர மரணம் என்பது நம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வந்துருச்சுன்னா கூட, இந்த சரீரத்தோட நம்ம பரலோகம் போமாட்டோம். இந்த சரீரத்த போட்டுட்டு ஒரு மகிமையின் சரீரத்த பூண்டு கொண்டு தான் நம்ம போக போறோம். அத குறிச்சு நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போதே ஒரு மகிமையின் சரீரத்தை பூண்டு கொண்டுதான், வானத்துக்குரிய மேனியை அணிந்து கொண்டுதான் அங்க போக போறோமே ஒழிய, இந்த பாடியோட, இந்த பாடிக்குரிய ஆரோக்கியத்துக்கூட நம்ம எப்பவும் இருக்க போறதில்ல, பரலோகத்துக்கும் போக போறதில்ல. அதனால வீண் வாதங்களை விட்டுவிட்டு
போலியான உபதேசங்களை விட்டுவிட்டு வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவா கொஞ்சம் செவி கொடுத்து சாயுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.